யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும். அப்பா அம்மா முதல் எங்களுக்கு படிப்பித்த தெய்வங்கள். பிறகு அறிவறி ஆனாவன்னா சொல்லி தந்தவே அறிவறி வகுப்பான்னு சொல்கிறோம். அகரம் தொட்டு வரி வரியாக எழுத பழக்க அறிவறி வகுப்பான்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் அகரம் தொட்டு அகனம் வரை படிப்பித்த ஆசிரியர். ஆனாவன்னா படித்தது முதல் படிப்பு. அறிவறி ஆசிரியர்கள்லேருந்து இப்போ பல்கலைக்கழகம் வரையும் பிஹெச்டி முடிக்கும் வரையும் படிக்கின்ற எல்லா ஆசிரியர்களும் எங்களுக்கு அறிவை தந்து செய்வாங்க. ஊடகங்கள், பத்திரிகைகள், புத்தகங்கள் எல்லாம் நல்ல நண்பர்களும் அறிவை தருகின்றார்கள். ஆனால் நாம் சிந்திக்க வேண்டும், என்னதான் எவரவர்களாக கற்றுக்கொண்டாலும் எங்களுடைய சமூக கட்டமைப்பு அல்லது ஊர் கட்டமைப்பு அல்லது கிராமிய வழக்கு அல்லது சமூக பண்பாடு அல்லது ஒரு இன மொழி மத பண்பாடு ஒரு நாட்டின் பண்பாடு இவை கூட கொஞ்சம் அறிவை கற்றுத்தருகிறது என்பதை நினைக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைய தலைப்பு போதை மருந்து உண்டவரும் மதுவை ஆல்கஹால் குடித்தவரும் புத்தி கெட்டவரும் எப்பவும் தடுமாறுவார்கள், உள்ளத்தில் மனத்தில் உறுதி உள்ளவர்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டார்கள் என்ற தலைப்பில் சற்று சிந்திப்போம். இது உங்களோட வாழ்க்கையில் சமூகத்தோடையும் உங்களோட படிப்போடையும் ஒப்பிட்டு பார்க்குற ஒரு தலைப்பு. நீங்கள் நீங்கள் எத்தனையோ வழியாக இப்போ நான் சொல்லி தந்த அவ்வளோ வழியிலும் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பண்பாடு என்பது ஒழுக்கம் என்பதும் சமூகத்திலேருந்து தான் நாங்கள் கற்றுக்கொள்வோம். இந்த சமூகத்தில் வேட்டி உடுக்காமல் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த சமூகத்தில் மேற்சட்டை போடாமல் கோயிலுக்குள்ளே வரவேண்டான்னு சொல்லுவேன். இந்த சமூகத்தில் மேற்கத்திய நாட்டு ஆடை அணிய வேண்டாம்னு சொல்லுவேன். அது சமூகம் கற்றுத்தர பாடம். அந்த வகையில் நாங்கள் சில சமூகத்தில் இருந்து உள்வாங்குற தவறான எண்ணங்களால் கெட்டு போகிறோம். வாமஜன் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம் என்று மது அருந்த கூப்பிடுவார், புகைத்தலுக்கு கூப்பிடுவார், தகாத உறவு கூப்பிடுவார், வேண்டாத குடிசைகள் அல்ல மருந்துகள் பவுடர்கள் பறக்க கூப்பிடுவார். இவைக்கு நீங்கள் போனீங்கன்னா கேட்டுதான் நடக்கும். அந்த பக்கம் தலை வச்சு படுக்காது என்னதான் சொல்லுவீங்க நம்ம அப்பா அம்மா. அது சமூகத்தில் இருக்கு, ஒரு வகை இருக்கு, அப்படியானாக்கள் இருக்கக்கூடும். அந்த வழிக்கு போகாது அப்பா அம்மா சொல்றது. அப்போ எந்த வழிக்கு வரணும்? எமது சிந்தனைப்படி சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல வழியில் பயணிக்கிற வழிக்கு வருவோம். அதைத்தான் நாங்கள் இன்றைய சிந்தனையாக உங்கள் முன்னில். மனித உடலில் மகிழ்ச்சியை தெரிவிக்கும் தூண்டும் ஓமான்கள் உண்டு. டோபமைன், செரோட்டோனின், ஆக்சிடோசின், என்டோஃபின் போன்ற ஓமங்கள் நமது மகிழ்ச்சி நிலைக்கு உதவலாம். 4 ஓமோன்கள் தலையில் இந்த உடம்பில் சுரக்கு. ஒன்று டோபமைன், செரோட்டோனின், ஆக்சிடோசின், என்டோஃபின். இந்த ஓமோன்கள்லாம் மகிழ்ச்சியை தூண்டுத ஓமோன்கள் உடலில். இந்த ஓமோன்களை தூண்ட வைக்கிற செயற்கை மருந்தாக்கங்களை வேண்டி பாய்க்க வேண்டாம் என்றால் நான் இன்றைக்கு உங்கள் முன் சொல்ல வரேன். மகிழ்ச்சி அடையணுன்றது இந்த ஓமோன்களை கூட்டுற செயற்கை மருந்தாக்கங்களை பாய்க்கக்கூடாது. அது உங்கள் உடல் நலத்துக்கு கேடாகும். அப்படி பாவித்தவர்கள் எப்படி கெட்டு போகிறார்கள் என்று சொன்னால் சுயநிலைவு இழக்கிறார்கள். சமூகத்தில் இருக்க பண்பாட்டை பொருட்படுத்த மறுக்கிறார்கள். தன்னிலை மறந்த நிலையில் தவறு செய்கின்றார்கள். கடைசியாக தாங்களே தூக்குப்படுத்தார்கள். ஆகவே இயல்பாக இந்த 4 ஓமன்கள் மகிழ்ச்சியை தூண்டுமென்றா அதற்கு செயற்கை மருந்துகளை பெற்று
நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யக்கூடாது. இந்த ஹோமோன்கள் 4யும் அதிகரிக்க செய்கிறது சாப்பாடு இருக்குது. வல்லாரை சாப்பிடுங்கோ, கீரை சாப்பிடுங்கோ, முருங்கைக்கீரை சாப்பிடுங்கோ, அகத்தீரை சாப்பிடுங்கோ. எல்லாம் உங்களை ஆயுர்வேத மருத்துவக்காரர்கிட்ட சொல்லுங்க, இது இப்படி மகிழ்ச்சியாக இருக்கும், என்ன சாப்பாடு சாப்பிடலான்னு கேளுங்க, சாப்பிடுங்க. அதுக்காக தகாத இயற்கைக்கு முரணான இதனையும் அருந்துதலோ சாப்பிடுதலோ விழுங்குதலோ தவறு. உங்கள் உயிருக்கு ஆபத்தை வழங்கும். ஆகவே இந்த இயற்கையாக இந்த ஹோமோன்கள் சுரப்புகள் அதிகரிக்க நாங்கள் சமச்சீர் உணவும் இயற்கையோடு சார்ந்த இயல்பு உணவுகளையும் சாப்பிடுவோம். நீங்கள் மருத்துவரை அணுகுங்கள், நான் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக என்ன சாப்பிடலாம் இந்த கேளுங்கள். எல்லா மருத்துவரும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக எல்லா உணவு வகைகளும் சொல்லுவார். உடற்பயிற்சி செய்யுங்கள். அவை மகிழ்ச்சிக்கு அருமையான சிறப்பான உணவுகளும் உடற்பயிற்சிகளுமே தவிர செயற்கை பதார்த்தங்கள், செயற்கை மருந்துகள், செயற்கை உணவுகளை உண்ணாது வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி மகிழ்ச்சி அடைகிறது இந்த 4 ஹோமோன்கள் தூண்டுவாங்க. அது இயற்கையான சாப்பாட்டில் இருக்கு. சரியான சாப்பாடு, சரியான முறைப்படி மருத்துவ ஆலோசனை, உடற்பயிற்சி செய்து வாழ முடியும் என்று கூறி மகிழ்ச்சியாக வாழக்கூடும், வாழ முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.